டிவிகே மாநாடு போட்டாங்க. போட்டுட்டு எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஊருக்கே போயிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டாகணும் இல்லையா? உண்மையிலேயே இந்த டிவிகே மாநாடை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுற ஐடியா எனக்கு துளியும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. துளியும் இல்லை. ஆனா விஜயோட அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே இத ஒரு வீடியோவா உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு அநாகரிகமான விஷயத்தையும் விஜய் வந்து அவருடைய ஸ்பீச்சில் இருந்துச்சு. ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் ஸ்பீச்சை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா படத்துல வந்து விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம், குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவருடைய ஸ்பீச்சில் கொஞ்சம் அநாகரிகமா பேசினது உண்மையிலேயே வந்து மனசு வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா விஜய் வந்து ஒரு மெச்சூர்டான பர்சன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது நோக்கி போகக்கூடிய ஒரு ஆளா தான் நம்ம வந்து விஜய் வந்து பார்க்கணும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை நான் இந்த கேள்வி கேட்டுட்டே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, சினிமாவில் ஒரு படம் எடுத்து கொடுக்குறாங்க. பிளாக் டிக்கெட்ல ரசிகர்கள் படம் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட அதிகமான ரேட்டை கொடுத்து சினிமாவோட ஃபேன்ஸு, விஜயோட ஃபேன்ஸ் எப்படின்னா வச்சுக்கோங்க பார்க்குறாங்க. அதுக்கு எதிராக விஜய் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஃபேன்ஸை வந்து அவர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், வாங்காதீங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு சொசைட்டி மேல பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கண்டிப்பா அதை பண்ணியிருக்கணும். இது வந்து விஜய் மட்டும் கிடையாது. விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் யாருமே இதை சொன்னதா நமக்கு வந்து தெரியல. இது பத்தி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே டீட்டெயில்டா போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறத நிறைய பேர் பார்க்கல. எதுக்கு நான் அதை இங்க பேசுறேன் அப்படின்னா, உங்க இண்டஸ்ட்ரியில, உங்களுடைய ஃபீல்டுல, உங்களுடைய துறையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் உங்க படத்துக்காவது நீங்க என்ன பண்ணணும், நம்மளாவது நேர்மையா இருக்கணும், நம்மளாவது கரெக்டா இருக்கணும், நம்ம படத்திலேயாவது இது நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்திருக்கலாம். இந்த டிக்கெட்டுக்கு மேல வந்து வாங்காதீங்க அப்படின்னு வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதிலே விஜய் வந்து எந்த விஷயமே பண்ணல. அப்படிங்கும்போது இவர் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்து இருக்கு. இது வந்து ஒரு கொஸ்டின் தான். இதுக்கும் நம்ம வீடியோல பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா விஜய் வர்றதை வந்து நான் வந்து உண்மையிலேயே ரொம்பவே வெல்கம் பண்றேன். நான் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 2 கட்சியை தவிர வேற கட்சிக்கு ஓட்டே போட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து எனக்குமே வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரை வந்து பிளே பண்ணுது. கேஸ்ட்டை பேஸ் பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்லி. அப்ப விஜய் அப்படிங்கிறது வரும்போது ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா விஜய் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நேச்சுரலாகவே வருது. ஸோ ஆல்ரெடி வந்து சீமான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் அப்படிங்கிறவர் ஒரு ஃபோர்ஸா வராரு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளே வந்து ஒரு சில பத்திரிகைகளில் படிச்சது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து விக்கிரவாண்டியில போட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது மாநாடு வந்து மதுரையில வந்து போட்டிருக்காரு. லட்சம் பேரா வந்து பார்த்தாங்க. மாநாடை நேர்ல பார்த்தவங்க லட்சம் பேர். வீட்டுல எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படிங்கறத சேர்த்தீங்கன்னா நீங்க அதை உங்க இமேஜினேஷனுக்கே விட்டுறேன். இன்னும் எத்தனை லேக்ஸ்ங்கிறது நமக்கு வந்து தெரியல. லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தாங்க. ஸோ இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, விக்கிரவாண்டியில அவர் வந்து மாநாடு போட்ட போது அதை வந்து அவர் பார்ட்டியோட, அந்த அரசியல் கட்சியோட, இதுதான் என்னுடைய கட்சியோட ஐடியாலஜி, இதுதான் என் கட்சியோட தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா விக்கிரவாண்டியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பர்சனலா விக்கிரவாண்டி வந்து அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. அதுல வந்து ரொம்ப லைட்டா தான் பாலிடிக்ஸ், அவருடைய எந்த கட்சியை தாக்க போறாரோ அந்த கட்சியை பத்தி ரொம்ப லைட்டா தான் வந்து பேசியிருப்பாரு. ஏன்னா நீங்க வந்து அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்க பண்ணக்கூடிய அநியாயங்களை நீங்க வந்து உங்களுடைய மேடையில வந்து இல்ல மாநாட்டில் வந்து சொல்லும் போது அது வந்து இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து பொதுமக்களுக்கு வரும். அதை அவர் விக்கிரவாண்டியில ஒழுங்கா பண்ணல. பட் மதுரை மாநாடுல அட்டகாசமா பண்ணிட்டாரு. ஒரு பெரிய ஸ்பீச் ஆக்சுவலா. பட் ஒரு சில இடங்கள்ல போர் அடிச்சது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சில படம்லாம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். போக போக வந்து படம் முடியும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவரோட ஸ்பீச் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டாக தான் பிக்கப் ஆச்சு. போக 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 அற்புதமா பேசினாரு.
ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அவரோட யூஸ் பண்ண அந்த ஒரு லைன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்க சொல்ற மாதிரி யாராவது ஸ்கிரிப்ட் அவருக்கு எழுதி கொடுத்து பேசுறாரா இல்லை அவரா பேசுறாராங்கிறது எனக்கு தெரியல. இன் எனி கேஸ் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப ஒரு சில இடங்கள்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்சியில அவருடைய கட்சியோட தத்துவத்தை சொன்னாரு, அதெல்லாம் ஓகே. 2வது மாநாடுல அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அரசியல்ல அங்க போய் உள்ள போய் அரசியல் ஆலோசகர்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவங்கள்ட்டலாம் பேசினாதான் தெரியும். பட் ஒரு பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர் அந்த மாநாட்டில் என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லாம ஒரு முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படிங்கிறதையும் முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் என்ன கவர்ந்த ஒரு சில விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த மாநாடோட ஃபுல் ஸ்பீச் கேட்கல அப்படின்னா நீங்க போய் கேட்டுவாங்க. ஸோ விஜய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை ரீதியான ஒரு எதிரியா வந்து பிஜேபி வந்து சொல்றாரு, அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் எனிமியா வந்து டிஎம்கேவை சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் அவர் வந்து சொல்றாரு. மற்ற எந்த கட்சியோட பேரையுமே அவர் வந்து பெருசா வந்து சொல்லல. இந்த தடவை ரொம்ப ஆச்சரியமா எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஏடிஎம்கேவை தாக்கி பேசினது தான். ஏடிஎம்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆரால துவக்கப்பட்ட ஒரு கட்சி தான் ஏடிஎம்கே. அந்த கட்சி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கட்சியோட தொண்டர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்காங்க, ரொம்ப கவலைப்படுற ஒரு நிலைமையில வந்து தொண்டர்கள் இருக்காங்க. அந்த கட்சி இன்னைக்கு போற பாதையே சரியில்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னாரு. முக்கியமா அவர் சொன்னது என்ன அப்படின்னா டிஎம்கேவும் பிஜேபியும் பேக்ரவுண்ட்ல ஒன்னா இருந்துட்டு முன்னாடி எதிரி மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது டிஎம்கே வந்து முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி பிஜேபி எங்களுடைய எதிரி அப்படின்லாம் வந்து சொன்னா கூட ஏதாவது ரைடு அந்த மாதிரி வரும்போது அங்க போயிட்டு நார்த்ல டெல்லியில இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க, ரைடும் அப்படியே போயிடுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது டிஎம்கேவும் பிஜேபியும் பேக்ரவுண்ட்ல ஒன்னா தான் இருக்காங்க அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ஒரு லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கறதா வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுதான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு லயன் வந்து எப்படி அதோட டெரிட்டரியை மார்க் பண்ணுது அப்படிலாம் வந்து நிறைய சொன்னாரு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. விஜய் வந்து தன்னை வந்து ஒரு சிங்கம் மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி வந்து சொன்னாரு. அந்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு. எ லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு. 2026 அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இன்னும் நிறையவே வந்து மக்களோட வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கிறோம் விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டா கூட விஜய் என்ன பண்ணாரு நம்ம மக்களுக்கு நம்ம ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நான் கேட்டவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பார்ட்டியோட ஒரு சப்போர்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா விஜய் வந்து இன்னும் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கு. தட் மீன்ஸ் நான் சொல்ல வந்தேன்னா விஜய் வந்து மக்களுக்கு இன்னும் க்ளோசரா வரணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு கருத்தும் கூட. கண்டிப்பா மாநாடுல நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. அதெல்லாம் ஓட்ஸா மாறுமாங்கிறது தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் சைடு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னா இன்னுமே டே அண்ட் நைட் இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு கரெக்டா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து அஜித் அப்படிங்கிறவரை வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சே கொண்டுட்டாங்க. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக விஜய் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு போராட்டம் அவங்க கட்சியை வந்து பண்ணாங்க. அந்த போராட்டத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் நிக்கிறாரு, அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து குரல் ஒரு ஸ்லோகன் மாதிரி எதிர்த்து வந்து என்ன பண்றாங்க, ஒரு நிறைய விஷயங்களை வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் மாதிரி பேசுறாங்க, போராட்டம் மாதிரி பேசுறாங்க. ஸ்டேஜ்லயே நடந்துச்சு. ஆனா அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க, விஜய் வந்து அப்படியே நிக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா எதையுமே ரைஸ் பண்ணல, ஒரு வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணவே இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து ரைஸ் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஃபேஸ் போதும் மக்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு உண்மையான தலைவன் வந்து லீடு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தானும் ஒர்க் பண்ணி தன்னோட கட்சியையும் லீட் பண்றவர் தான் உண்மையான தலைவர். அந்த வேலையை விஜய் வந்து பண்றாருங்கிறது தெரியல. வெறுமான மேடை பேச்சை வச்சும் பேச்சு திறமையை மட்டுமே வச்சு மக்களை போய் டச் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரா என்னங்கிறது தெரியல. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன எதை கேட்டாலும் தெரியல அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நீங்க வந்து நினைக்க வேணாம். ஏன்னா ரிசல்ட் வந்து 2026 வருது. பட் டெஃபினட்டாவே இது பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா இறங்கி வேலை செஞ்சு எல்லாரும் போராடுறாங்க அப்படின்னா கட்சிக்காக போராடுறீங்க, கட்சியை வச்சு ஒரு சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வந்து போராடுறீங்க. அப்ப நீங்க அதுல இன்னும் இன்வால்வ் ஆகல, இன்னும் நீங்க இறங்கி நீங்களும் ஏன் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. உங்களை சுத்தி இருக்கவங்க மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ணா போதுமா, உங்களை சுத்தி இருக்கவங்க மட்டும் கோஷமிட்டா போதுமா, உங்களுக்கு வந்து
கோஷமிட வேணாமா, அவங்க சுத்தி இருக்கவங்க மட்டும் ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்ணா போதுமா, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா, நீங்க எதுவும் எதிர்க்க மாட்டீங்களா அப்படிங்கறத என்னுடைய கொஸ்டின். அவர் தனியா ஸ்பீச் கொடுத்தாரு அது வேற, பட் இதை நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து அவர் மாநாட்டில் என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு வருவோம். 1967ல அண்ணாதுரை, நம்ம அறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, ஸோ அண்ணாதுரை என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து காங்கிரஸ், நம்மளுடைய ராகுல் காந்தியோட கட்சி இருக்கு இல்லையா காங்கிரஸ், அப்போ வந்து அது வந்து ரொம்ப டாமினேஷனா இருந்துச்சு. அதை வந்து அண்ணாதுரை என்ன பண்ணாருன்னா 1967ல பிரேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1977ல எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா டிஎம்கேவை தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களா டிஎம்கே திரும்பி தமிழ்நாட்டுக்கு பவருக்கு வரவே இல்லை. ஸோ விஜய் என்ன சொல்றாருன்னா 1967ல அண்ணாதுரை பண்ணதையும் 1977ல எம்ஜிஆர் பண்ணதையும் விஜய் 2026ல பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லவே முடியாது. பட் இன்னும் அவர் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத வேணா நம்ம வந்து சொல்லலாம். முக்கியமா விஜய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மதுரையில வந்து இது வந்து நடத்தினாரு. முதல் கான்ஃபரன்ஸ், முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு. இப்போ ரெண்டாவது வந்து மதுரையில வந்து விஜய் வந்து நடத்தியிருக்காரு. இந்த ஒரு மாநாடு வந்து மதுரையில வந்து நடந்துச்சு. விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆர் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கல, விஜயகாந்த் கூட பழகிற வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ எனக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே பட்டது என்ன அப்படின்னா, விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது விஜய் எங்க போனாரு அப்படிங்கறதான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. இப்போ இத்தனைக்கும் நம்ம அரசியல் அவ்வளோ டீப்பா ஃபாலோ பண்றது இல்லை, பட் அட்லீஸ்ட் நியூஸ்ல என்ன வருதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சீமான் வந்து கேட்டிருப்பாரு போல. ஸோ அதுக்கு தான் விஜயகாந்தோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பிரேமலதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால வந்து நேரடியா விஜய் வந்து எதிர்க்க முடியல போல. லைக் நேரடியா விஜய் வந்து நேரடியா சொல்லிட்டோம்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட எதிர்ப்பு நம்ம சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்து சீமான் சொல்றது கரெக்ட் தான், விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது விஜய் எங்க போனாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது விஜய் எங்க போனார் அப்படிங்கிற கேள்வி வந்து சீமான் வந்து கேட்டிருந்திருப்பாரு போல. ஸோ அதான் பிரேமலதா மேடம் அவங்களும் வந்து கரெக்டான கொஸ்டின் தான் அவர் கேட்டிருக்காரு, அது உண்மையான கொஸ்டின் தான், அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக விஜய் வந்து விஜயகாந்தை வந்து டேக் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. கண்டிப்பா விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜயகாந்தோட பேரை யூஸ் பண்ணி விஜய் அதுல வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறாரோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து விஜய் வந்து பேசும்போது டிஎம்கே பிஜேபி ரெண்டையுமே நேரடியா போல்டா டேரிங்கா கான்பிடென்டா எதிர்த்திருக்காரு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த மாநாடு ஸ்பீச்லயுமே வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். பிஜேபி எதிர்த்ததான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். பிஜேபி வந்து மாண்புமிகு பிரதமர் அந்த மாதிரிலாம் சொல்றாரு. சொல்லிட்டு கச்சத்தீவை வந்து எங்களுக்கு வந்து மீட்டு கொடுங்க, நீட்டை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. கீழடி பிரச்சனையை பத்தி பேசுறாரு. இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. அதுலதான் வந்து இப்ப ஹெச்ராஜா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவு பிரச்சனை எப்ப நடந்துச்சு, இப்ப வந்து அது 2 நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. பட் விஜய் பேச ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கவனிக்கணும். இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நம்ம நாட்டோட அரசு வந்து ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா முயற்சின்னு ஏதாவது ஒன்று பண்ணாதானே மீட்கவாவது முடியும். கச்சத்தீவை மீட்கிற ஐடியாவே இங்க யாருக்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து வருது. ஏன்னா மீட்கிற ஐடியா இருந்தால் தான் அதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ட்ரை பண்ணாதான் அட்லீஸ்ட் அது வந்து கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ண முடியும். கடைசியா கிடைக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கான முயற்சியே பண்ணாத போது எங்க போய் கச்சத்தீவை மீட்கிறது? ஸோ அப்போ விஜய் வந்து இதை கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. முக்கியமா அவர் கேட்டது என்ன அப்படின்னா, நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து பேசினாரு. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்ததுதான் டிஎம்கே எதிர்க்க. அதாவது நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா அவர் வந்து பார்த்தோம்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் பேசினாரு. மக்கள்ல வந்து 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் நீங்க வந்து போதுமா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் நீங்க வந்து போதுமா, பெண்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா அப்படின்லாம் வந்து பேசிட்டு மக்களுடைய குரலை கேளுங்க, ஆட்சியில திருப்தி இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்கிறாரு. மக்கள் இல்லைங்கிறாங்க போல முன்னாடி இருக்கவங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர் பேசுனது ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. உண்மையிலே கோவப்படுத்திருக்கு டிஎம்கே தொண்டர்கள் அவங்க எல்லாம் வந்து கோவப்படுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே எல்லாரையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய லெவல்ல ஆச்சரியப்படுத்துறது வந்து அவர் வந்து டிஎம்கேவை இவ்வளவு போல்டா பேசுனது தான் கண்டிப்பா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கோம். இப்பயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா விஜய் வந்து ஜெயிக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா டெஃபினட்டா விஜய் வந்து ஏதோ ஒண்ணு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல பண்ணதான் போறார் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே கட்சிக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னும் வந்து நிறைய பேர் பேசுறத நம்மளால வந்து கேட்க முடியுது. அப்புறம் விஜய் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களோட எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து போயிட்டாரு, நான் ஒவ்வொரு வீட்லயும் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னுடைய டைரக்ட் கனெக்ஷனே வந்து பீப்புளோட தான், மக்களோட தான் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு வேலை செய்யறது எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. பட் வந்து எவ்வளவு தூரம் வந்து மக்களை போய் இதெல்லாம் ரீச் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா
வெறும் பேச்சை வச்சே நீங்க போய் மக்களோட இதயத்தை தொற்ற முடியுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. இறங்கி வேலை செஞ்சாதான் வந்து முடியும். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அந்த அஜித்குமார் இறந்ததுக்கு வந்து அவர் வந்து போராட்டம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணாதான் அவர் மக்களுக்காக என்ன செய்யறாரு அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, இந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து டீச்சர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் அவர் வந்து சொல்றாரு. இவங்க எல்லாருமே வந்து உங்க டிஎம்கே ஆட்சியில் வந்து நிம்மதியா இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. முக்கியமா எனக்கு வந்து விஜய் பேசினதுலேயே வந்து நான் வந்து 2-3 தடவை ரிப்பீட் மோட்ல கேட்ட விஷயம் இதுதான். காமராஜரை தோக்கடிச்சது வந்து அரசியல்வாதி தான், சினிமாக்காரன் இல்ல அப்படின்னு சொல்லி 2-3 எக்ஸாம்பிள் தான் மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லி முடிக்கும் போது அரசியல்வாதிங்க எல்லாம் அறிவாளிகளும் கிடையாது, சினிமாக்காரங்கள்லாம் முட்டாள்களும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து பக்காவா ஒரு கத்தி படத்துல ஒரு சீன் பார்த்த மாதிரியும், துப்பாக்கி படத்துல ஒரு சீன் பார்த்த மாதிரியும், அவருடைய படத்துல ஒரு பஞ்ச் அவர் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பஞ்சை வந்து டெலிவர் பண்ணாரு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து படம் மாதிரி இருந்துச்சுங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்ப எல்லாருமே அவர் என்ன சொல்றாங்க, சினிமாக்காரர் வந்துட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த விமர்சனம் அவர் ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் ஏதாவது வந்து பேசியிருப்பாரு போல. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக ஒன்று சொன்னாரு, நான் வந்து இந்த மதுரையிலேருந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தொகுதியை சொன்னார். ஸோ நான் வந்து நிற்க போகிற தொகுதி இது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, 234 தொகுதியிலையும் நான் நிற்கிறதா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபேஸை காட்டுறாரு. அவருடைய ஃபேஸை வந்து பிராண்ட் ஆக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஜெயிக்கணுங்கிறது தான் அவர் பிளான் பண்றாரு. நல்லாவே தெரியுது. 234 தொகுதிகள்லையும் 234 கான்ஸ்டிடியூவன்சிஸ்லையும் நான் நிக்கிறதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ மக்களுக்கு வந்து இது வந்து கேட்க நல்லா இருக்கு, பட் மக்களில் இருந்து அப்படி நினைப்பாங்களா அப்படிங்கிறதா வந்து கொஷின் மார்க்கா இருக்கு. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விஜய்கிட்ட வந்து நமக்கு வந்து நிறையா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து உண்மை. இது ஜெயிக்கிறதுக்கு பத்தாதோ அப்படிங்கிற ஒரு கொஷினும் நமக்கு வந்து இருக்குது. பட் வந்து இது வந்து பல பேரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் வந்து உண்மை. நான் மற்ற கட்சிகளை சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.